اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட அர்பஊன நவவியா என்ற 40 ஹதீஸ்களை கொண்ட அந்த கிரந்தத்திலே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் 24வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ்வின் உதவியை நாடியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல் ஹதீஸ் ராபி வல் 20 24வது ஹதீஸ். அன் அபீ தர்ரில் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فيما يرويه عن ربه عز وجل أنه قال: يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا يا عبادي كلكم ضال إلا من هديته فاستهدوني أهدكم يا عبادي كلكم جائع إلا من أطعمته فاستطعموني أطعمكم يا عبادي كلكم عار إلا من كسوته فاستكسوني أكسكم يا عبادي إنكم تخطئون بالليل والنهار وأنا أغفر الذنوب جميعا فاستغفروني أغفر لكم يا عبادي إنكم لم تبلغوا ضري فتضروني ولن تبلغوا نفعي فتنفعوني يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك من ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا في صعيد واحد فسألوني فأعطيت كل واحد مسألته ما نقص ذلك مما عندي إلا كما ينقص المخيط إذا أدخل البحر يا عبادي إنما هي أعمالكم أحصيها لكم ثم أوفيكم إياها فمن وجد خيرا فليحمد الله ومن وجد غير ذلك فلا يلومن إلا نفسه رواه مسلم. இந்த நீண்ட ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் பொருள், என் அடியார்களே, அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன், அதை உங்களிடையேயும் தடை செய்யப்பட்டதாக ஆக்கிவிட்டேன். ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்காதீர்கள். என் அடியார்களே, உங்களில் யாரை நான் நேர்வழியில் செலுத்தினேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழி தவறியவர்களே. ஆகவே நேர்வழியில் செலுத்துமாறு என்னிடம் கேளுங்கள், உங்களை நான் நேர்வழியில் செலுத்துவேன். என் அடியார்களே, உங்களில் யாருக்கு நான் உணவளித்துள்ளேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் பசித்தவர்களே. ஆகவே என்னிடமே உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். என் அடியார்களே, உங்களில் யாருக்கு நான் ஆடை அணிவித்துள்ளேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நிர்வாணமானவர்களே. ஆகவே என்னிடம் ஆடை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், நான் அனைத்து பாவங்களையும் மறைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னிடமே பாவ மன்னிப்பு கோருங்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன். என் அடியார்களே, உங்களால் எனக்கு எவ்வித தீங்கும் அளிக்க முடியாது, மேலும் உங்களால் எனக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாது. என் அடியார்களே,
உங்களில் முன் சென்றவர்கள், பின்னால் வருபவர்கள், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் உங்களில் மிகவும் இரையச்சமுடைய மனிதரை போன்று மாறிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் அதிகமாக்கி விடுவதில்லை. என் அடியார்களே, உங்களில் முன் சென்றவர்கள், பின்னால் வருபவர்கள், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் உங்களில் மிகவும் தீய மனிதர் ஒருவரை போன்று மாறிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் குறைத்து விடப் போவதில்லை. என் அடியார்களே, உங்களில் முன் சென்றவர்கள், பின்னால் வருபவர்கள், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைவரும் திறந்த வெளியில் நின்று என்னிடத்தில் தத்தம் தேவைகளை கோரினாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் கேட்பதை நான் கொடுப்பேன். அது என்னிடத்தில் இருப்பவற்றில் எதையும் குறைத்து விடுவதில்லை. கடலில் நுழைத்து விட்டு எடுக்கப்பட்ட ஊசி தண்ணீரை குறைப்பதை போன்றே தவிர குறைக்காது. என் அடியார்களே, நீங்கள் செய்து வரும் நல்லறங்களை நான் உங்களுக்காக எண்ணிக்கொண்டு கணக்கிடுகிறேன். பிறகு அதன் நற்பலன்களை நான் முழுமையாக வழங்குவேன். நல்லதை கண்டவர் அல்லாஹை புகழட்டும், அதல்லாததை கண்டவர் தம்மையே நொந்து கொள்ளட்டும். இது ஹதீசுல் குதுசி. அறிவிப்பாளர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், நூல் முஸ்லிம். இந்த நீண்ட ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது அவனுடைய சிறப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை அந்த நீண்ட செய்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீசுல் குதுசி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையிலே ஹதீஸ் கலை வல்லுநர்களிடம் இதனை ஹதீசுல் குதுசி, பரிசுத்தமான ஹதீஸ் என்பதாக பெயர் கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீசுல் குதுசி என்பது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஹதீஸ் என்பது நபி அவர்களை தொட்டும் சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளைத்தான் நாம் நபிமொழி என்று கூறுகிறோம். ஹதீசுல் குதுசி என்பது அல்லாஹ்வை தொட்டும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஹதீசுல் குதுசி என்று ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அழைப்பதை நாம் காணலாம். ஆனால் இது அல்லாஹ்வை தொட்டும் அறிவித்தாலும் கூட பொதுவாக ஏகோபித்த அறிஞர்களின் கருத்துப்படி இது குர்ஆன் அல்ல, அல் குர்ஆனை போன்றது அல்ல. ஆனால் இரண்டும் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்று கூறினாலும் கூட அல் குர்ஆன் என்பது அது தனித்துவமானது. ஹதீசுல் குதுசி என்பது அல்லாஹ்வை தொட்டும் நபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே அறிஞர்கள் இரண்டு கருத்துக்களை கூறுவதை காணலாம். ஒன்று, ஹதீசுல் குதுசி என்பது அல்லாஹ்வை தொட்டும் அவனுடைய வார்த்தைகளும் பொருளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாக இருக்க நபி அவர்கள் இதனை அறிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய செய்தியைத்தான் ஹதீசுல் குதுசி என்று ஒரு வகுப்பினர் கூறுகிறார்கள். உண்மையிலே ஒருவருடைய ஒரு வாசகத்தை நாம் இன்னும் ஒருவருக்கு எத்தி வைக்கின்ற போது அந்த வாசகத்துக்கு சொந்தக்காரர் எவ்வாறு மொழிகிறாரோ அதனைத்தான் எத்தி வைப்பதாக அறிவிக்கக்கூடியவர் கூறுவார். ஆனால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவரோ மிகவும் நம்பகமான, மிகவும் உண்மைக்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அமானிதம், நம்பகத்தன்மையிலே மிகவும் உறுதியானவர்கள். எனவே இது அந்த வார்த்தையும் பொருளும் அல்லாஹ்வை தொட்டதாக, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்ததாக இருக்கும் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் கூறுகிறார்கள், இந்த பொருள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, அதனுடைய வார்த்தைகளை பொறுத்தவரையிலே இது நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்பதாக கூறுகிறார்கள். இதற்காக அவர்கள் இரண்டு வழிமுறைகளை உதாரணமாக கூறுவதை காணலாம். ஒன்று, இந்த ஹதீசுல் குதுசி என்பது அதனுடைய வார்த்தையும் பொருளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது என்று எடுத்துக்கொண்டால் அது குர்ஆனை விடவும்
மிகவும் அறிவிப்பாளர் தொடர் வரிசையிலே உறுதிமிக்கதாக மாறிவிடும். அல் குர்ஆன் கூட புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு தொடர்பு மூலமாகத்தான் அல் குர்ஆனே கொடுக்கப்படுகிறது. ஹதீசுல் குதுசி அதனுடைய பொருளும் வார்த்தையும் அல்லாஹின் புறத்திலிருந்து என்று வைத்துக் கொண்டால் எந்தவித தொடர்பின்றி நேரடியாக கொடுக்க அல் குர்ஆனை விட உயர்ந்ததாக கணிக்கப்படும். எனவே அதனுடைய பொருள் மாத்திரம்தான் அல்லாஹின் புறத்தில் உள்ளது. அதனுடைய வார்த்தைகள் நபியுடைய வார்த்தைகள் என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை அவர்கள் கூறுகின்ற போது, உதாரணமாக இந்த ஹதீசுல் குதுசி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, இரண்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்தது என்று வைத்துக் கொண்டால் அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அதனை ஓதுவது ஒரு வணக்கம். அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருமாறு அல்லாஹ் சவாலுக்கு உட்படுத்துகிறான். அல் குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையிலே அதனுடைய வார்த்தைகளை உள்ளவாறுதான் ஓத வேண்டும். அதனுடைய பொருள்களை நாம் வார்த்தையாக அமைத்துக் கொள்ள முடியாது. அதே போன்று அல் குர்ஆனைத்தான் தொழுகையிலே ஓத வேண்டும். ஹதீசுல் குதுசியை தொழுகையிலே ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை. தெளிவான கருத்தின்படி அல் குர்ஆனை ஓதுவதற்கு அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. அதே போன்று குளிப்பு கடமையானவர்கள் மிகவும் சரியான கருத்தின்படி அல் குர்ஆனை ஓதுவது கூடாது என்பதுதான் சரியான கருத்து. அதாவது மிகவும் வலுவான கருத்தாக இருக்கிறது. அதே போன்று குர்ஆனுடைய வருகையை பொறுத்தவரையிலே அது பலவாறாக பல முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இந்த மேற்கூறிய அனைத்து விடயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஹதீசுல் குதுசியை வாசிக்கின்ற போது குர்ஆனை போன்று வணக்கமாக கருதப்படுமா என்றால் இல்லை. குர்ஆனை சவாலுக்குட்படுத்தியது போன்று ஹதீசுல் குதுசியை சவாலுக்குட்படுத்தவில்லை. ஹதீசுல் குதுசி பாதுகாக்கப்படுமா என்று குர்ஆனை போன்று உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. எனவே இந்த நிலைகளை நாம் பார்க்கின்ற போது ஹதீசுல் குதுசி என்பது அவருடைய பொருள் அல்லாஹின் புறத்தில் என்றும் அதனுடைய வார்த்தைகள் நபி அவர்கள் புறத்தில் என்று கூறுவதுதான் மிகவும் சரியான கருத்து என்பதாக இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கலை வல்லுநர்கள் கூறுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை நாம் விளக்கத்தை பார்ப்போமானால் அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதி, எனது அடியார்களே. எனது அடியார்களே என்று அழைக்கின்ற போது இது அல்லாஹ் படைத்தவன் தனது அடியார்களை அழைத்து கூறுகிறான். ஆனால் இந்த செய்தி நபி அவர்கள் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இந்த செய்தியை நபி அவர்கள் மூலமாக சமுதாயத்தினர்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். இந்த அழைப்பை பொறுத்தவரையிலே எல்லா விதமான அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை சமர்ப்பிக்கின்ற அனைத்து அடிமைத்துவங்களும் இதற்குள் உள்ளடக்கப்படும். அது பொதுவான அடிமைத்துவமாக இருந்தாலும் தனித்துவமான அடிமைத்துவமாக இருந்தாலும் யா இபாதி, எனது அடியார்களே என்று கூறும்போது அனைத்தையும் பொதிந்ததாக அமைந்திருப்பதை காணலாம். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். அதாவது அல்லாஹ் அநியாயம் செய்வதற்கு சக்தி இருந்தும் அதனை தன் மீது ஹராமாக்கி இருக்கிறான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையானவன், நீதியானவன், நேர்மையானவன், குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை இந்த அநியாயத்தை தன் மீது தடை செய்து கொண்ட அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று உங்களுக்கு மத்தியிலே அதனை நான் தடை செய்து விட்டேன். எனவே உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்வது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். தொடராக கூறுகிறான், நீங்கள் அனைவர்களும் வழிகேட்டிலே இருக்கிறீர்கள். அதாவது மனிதர்கள் அனைவர்களும் நேர்வழியை விட்டும் தூரமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த நேர்வழி யார்
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர என்று கூறுகிறான். எனவே என்னிடத்திலே நேர்வழியை கேளுங்கள், நேர்வழியை என்னிடத்தில் மாத்திரம் கேளுங்கள், என்னை தவிர வேறு யாரிடத்திலும் நேர்வழியை கேட்க முடியாது. அவ்வாறு என்னிடத்திலே கேட்டால் உங்களுக்கு நான் நேர்வழி காட்டுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று நீங்கள் அனைவர்களும் பசித்தவர்கள், நான் உணவளித்தவர்களை தவிர. எனவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவளிக்கப்பட்டவர்கள் தான் பசி அற்றவர்கள், பசி இல்லாதவர்கள் என்ற ஒரு பொருளை இந்த வாசகம் கூறுகிறது. இந்த வாசகத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, உணவை இழந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவை கேட்பது, அல்லது உணவை பெற்றுக் கொண்டவர்கள் ஆனால் அதனை அடைந்து கொள்ளாமல் இருப்பவர்கள். அனைவர்களும் உணவை அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால் நான் உணவளிப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இதற்கான ஒரு முழுமையான ஒரு விடயத்தை அல் குர்ஆனிலே சூரா அல் வாக்கியாவில் 58வது வசனத்திலிருந்து 74வது வசனத்தை நாம் ஓதி பார்த்தால் அந்த உணவு வழங்குகின்ற விதத்தையும் அது போன்ற அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விடயத்தை அல்லாஹ் தொடராக கூறுவதை அதனுடைய மொழிபெயர்ப்பை வாசித்தால் புரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த உணவை என்னிடத்தில் கேளுங்கள் எனும் போது சில வேளை அந்த மனிதன் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உணவு இருக்கிறது ஆனால் அதனை பெற்றுக்கொள்ள அதிதூரம் செல்ல வேண்டும், அல்லது வெகு தூரம் பயணிக்க வேண்டும், அல்லது அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், உணவு இருக்கிறது உணவு உண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம். இது போன்ற பல காரணங்கள் இருந்தாலும் உணவை என்னிடத்தில் கேளுங்கள், நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று நீங்கள் அனைவர்களும் நிர்வாணமானவர்கள், எனவே என்னிடத்தில் நீங்கள் ஆடையை கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆடை அணிவிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். உலகத்திலே தாயின் கருவறையிலிருந்து பிறந்து வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் நிர்வாணமாகத்தான் இருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் ஆடையை கேட்க வேண்டும், அவன்தான் ஆடை அணிவிக்கிறான். எனவே அவனிடத்தில் ஆடை அளிக்க கேட்டால் நான் ஆடை அணிவிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் தொடராக கூறுகிறான், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள், அதாவது தவறு செய்கிறீர்கள். எனவே இந்த தவறு என்பது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒன்றை விடுவதாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்வதாக இருக்கலாம். இந்த இரண்டுக்கு மாற்றம் செய்கின்ற போது அது தவறாக கருதப்படும். அல்லாஹ் கூறுகிறான், அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், அவைகளை மறைத்து வைக்கிறேன். அந்த பாவங்கள் எத்துணை பெரியதாக இருந்தாலும், எத்துணை மிக வலிமையானதாக இருந்தாலும் கூட அவைகளை நான் மறைத்து ஒளித்து வைக்கிறேன். எனவே அதிலிருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள், நான் பாவத்தை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த பாவ மன்னிப்பை பொறுத்தவரையிலே ஒன்று, நாம் வார்த்தையினூடாக, உதாரணமாக அல்லாஹும்மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், இது வார்த்தையூடாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது. அல்லது செயல்களினூடாக, அதாவது சில செயல்களை செய்தால் அது பாவ மன்னிப்புக்குரியதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருப்பார். உதாரணமாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை யார் கூறுகிறாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பாவ மன்னிப்பு என்பது அது வார்த்தையாக இருக்கலாம், அல்லது சில செயல்களூடாக இருக்கலாம் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று தொடராக அல்லாஹ் கூறுகிறான், உங்களால் எனக்கு எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது, எந்த நன்மையையும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் தீங்கு அளிப்பதற்கு சக்தி உள்ளவனும் பயனளிப்பதற்கு சக்தி உள்ளவனும் அல்லாஹ்வாகத்தான் இருக்கிறான். அடியார்கள் இதற்கு சக்தி பெற மாட்டார்கள். ஏனென்றால்
அல்லாஹ் முழுமையானவன், பரிபூரணத்துவம் மிக்கவன், அடியார்களுடைய தேவைகளை விட்டும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். மேலும் தொடராக அல்லாஹ் கூறுகிறான், உங்களிலே முதலாவதாக வந்தவர்கள், கடைசியாக வர இருப்பவர்கள், ஜின்கள், மனிதர்கள் அனைவரும் உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு மனிதனை போன்று நீங்கள் அனைவரும் ஆகிவிட்டாலும் எனது அரசாட்சியில் எதுவும் கூடிவிடப் போவதில்லை. அதாவது உலகத்தில் உள்ள அனைவரும் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அரசாட்சியில் எதுவும் கூடிவிடப் போவதில்லை. அதே போன்று மேலும் கூறுகிறான், உங்களில் அதிகமான கெட்ட மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போன்று நீங்கள் அனைவரும் மாறிவிட்டாலும் கூட அதுவும் எனது அரசாட்சியில் எதையும் குறைத்து விடப் போவதில்லை. தொடராக கூறுகிறான், நீங்கள் அனைவர்களும், முதலில் வந்தவர்கள், இறுதியில் வரக்கூடியவர்கள், மனிதர்கள், ஜின்கள் அனைவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி ஒவ்வொருவரும் அவரவர்களது தேவைகளை கேட்டாலும் ஒவ்வொருவருக்கும் அவரவரது தேவைகளை நான் கொடுப்பேன். அவ்வாறு ஒவ்வொருவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதனூடாக என்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹசானாவிலிருந்து ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை. உதாரணமாக ஒரு ஊசியை கடலிலே போட்டு எடுத்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போன்றுதான் இருக்கும் என்று அல்லாஹ் இங்கே உவமானம் கூறுகிறான். கடலிலே ஒரு ஊசியை போட்டு எடுப்பதனூடாக அதிலே எந்த மாற்றத்தையோ குறைவுகளையே நாம் கண்டுகொள்ள மாட்டோம் என்பதை உதாரணமாக கூறுகிறான். எனவே இது போன்றுதான் அல்லாஹுடைய அந்த ஹசானா இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த நீண்ட ஹதீஸிலே அல்லாஹ் கூறிவிட்டு தொடராக கூறுகிறான், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களும் உங்களுக்குரியது, அவைகளை நான் கணக்கிட்டு சேமித்து வைத்திருக்கிறேன், அவைகளை மறுமையிலே முழுமையாக உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த ஹதீஸின் ஏனைய பகுதிகளை நேர காலத்தை கருதி இத்துடன் நான் இதை நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். அது போன்று இந்த ஹதீஸினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே அல்லாஹின் உதவியுடன் அவைகளை உங்களுக்கு கூறலாம் என நான் நினைக்கிறேன். எனவே இதுவரைக்கும் கூறிய இந்த விடயங்கள் அனைத்தும் ஹதீசுல் குதுசி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்திகள். எனவே அல்லாஹ் அடியார்கள் மீது எவ்வளவு கருணையாக இருக்கிறான், எவ்வளவு அருள்களை பொழிய காத்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸின் ஏனைய பகுதிகளையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வேன் என்று கூறி, கேட்ட விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக.